அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நான் சொல்லப்போது நிஜமே நடந்த சம்பவங்க. இது வந்து என்னென்னா, அந்த அண்ணா வந்து இன்னும் என்னால் மறக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு யாருமே மறக்க முடியாது. நான் வந்து அப்போ வந்து 4வது 3வது 3ர்டோ 4த்தோ படிச்சுட்டு இருந்தேங்க. நல்லா எனக்கு தெரியல. அப்போ அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா 10த்தோ 11த்தோ படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த அண்ணா வந்து ரோட்டில் போயிட்டு இருந்துருக்குறாங்க. இது வந்து நிஜமே நடந்தது, கதையெல்லாம் கிடையாது. இப்படி இது என் மேலே ப்ராமிஸ். உண்மையாலுமே நடந்த சம்பவம். இந்த மாதிரி ஒரு பையன் இருப்பாங்களா அப்படிங்கிறது நிஜமேலுமே ஒரு ஆச்சரியக்குறி தான். அந்த அண்ணா பேர் வந்து செந்தில். 10த்தோ 11த்தோ படிச்சுட்டு இருந்தாங்க. நான் 10ர்டோ 4த்தோ படிச்சுட்டு இருந்தேன். அந்த அண்ணா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கவரில் கிடந்திருக்குது. அந்த அண்ணா கவர் எடுத்து பார்த்துக்குறாங்க. உள்ளே சும்மா இல்லைங்க, 100 ரூபாய் 200 ரூபா கிடையாது. அந்த கவருக்குள்ளே 25,000 பணம் இருந்திருக்குது. நீங்களும் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க? அப்போ வந்து சிசிடிவி கேமராவெலாம் கிடையாது அந்தளவுக்குலாம். இப்போ அங்கங்கே சிசிடிவி கேமரா வச்சுருக்குறாங்க. அப்போ வந்து பாருங்கள், நான் 3வது 4 இப்போ எங்கள் குழந்தைய 5வது படிக்கிறா. நான் அப்போ 3வது 4வது படித்தேன். ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அந்தளவுக்குலாம் சிசிடிவி கேமரா கிடையாது. அந்தளவுக்கு வந்து பெருசாக அங்கங்கே கேமராலாம் வச்சுருக்க மாட்டாங்க. ரோட்டில் ஒரு கவர் கிடக்குதுன்னு எடுக்கிறாங்க. 25,000 பணம் இருந்திருக்குது. பக்கத்தில் சிசிடிவி கேமரா எதுவுமே கிடையாது. நீங்களும் அந்த என்ன பண்ணியிருப்பீங்க? உண்மையை சொல்லுங்கள். என்ன பண்ணியிருப்போம்? நீங்களே அந்த இடத்துல இருக்குது, நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் உண்மையை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க தெரியுமாங்க? கவர் எடுத்து பார்த்துருக்காங்க. அந்த உள்ள 125,000 பணம் இருந்திருக்குது. அந்த அண்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நோட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்குது. அந்த அண்ணன் நல்லா படிக்கிறேன்னா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. யாரோ பேங்க் இருந்தால் தவறி விட்டுட்டு போயிருக்கிறாங்க, மிஸ் பண்ணிட்டாங்களாட்டிருக்குதுன்னு கண்டுபிடிச்சி பக்கத்தில் பேங்க் இருந்ததுக்கு நேராக பேங்க் போகிறாங்க. பேங்க் போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 25,000 பணம் எடுத்தாங்களா? ஏன்னா கீழே ரோட்டில் கடந்தது, பேங்க்லேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்குது, புது நோட்டாக இருக்குன்னு பேங்க்கில் இருக்கிறவங்கிட்ட எல்லாம் விசாரித்த பிறகு நிஜமே ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிருந்துருக்குறாங்க. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, வீடு ஃபுல்லும் தொலைவி அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்கன்னா, எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே எல்லாம், ஆனால் பேங்க் பக்கத்தில் ரோட்டில் தான் மிஸ் பண்ணணும் அவங்களுக்கு தெரியல. இப்போ பேங்க்லேருந்து ஃபோன் போயிருக்குது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அந்த பணம் திரும்ப கிடச்சதில்ல. ஆனால் அந்த அண்ணனுக்கு என்ன கிடச்சது தெரியுமாங்க? வெறும் நன்றி. எல்லோரும் அந்த அண்ணனை பாராட்டினாங்க, அவ்வளோதான். அந்த அண்ணனுக்கெலாம் வந்து எங்களுக்கெல்லாம் எப்படி தெரிஞ்சுன்னா, அடுத்த நாள் ஸ்கூல் ப்ரேயர் நடந்தது. ப்ரேயர் நடக்கும்போது கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த அண்ணா செந்தில் 11ன்னு நினைக்கிறேன், செந்தில் இந்த மாதிரி வந்து பணம் எடுத்து அந்த அண்ணனை வச்சுக்காம திரும்ப இந்த மாதிரி சொல்லி பாராட்டு விழா, அதாவது பாராட்டு விழானா சும்மா ப்ரேயர் நிற்க வச்சு அந்த அண்ணன் பாராட்டினாங்க, அவ்வளோதாங்க. அந்த இன்னும் அந்த அண்ணாவை அன்னைக்கு கூட ரீசெண்டாக ஒருக்கா நான் பார்த்தேன். அந்த அண்ணா ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. அப்போது அந்த அண்ணா பெரிய பணக்காரெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் விவசாயம் தான் பண்ணுறாங்க, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே. அந்த அண்ணன் சின்ன வயசாக இருக்கும்போது, அதாவது 11th படிக்கும்போது அந்த எடுத்திருந்தா அம்மா அப்பாட்ட கூட கொடுத்துருக்கலாம், ஏதாச்சும் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த மனசு தான் கடவுள். சரி, நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்? கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பணம் கிடச்சிருந்ததுன்னா, என் ரோட்லேருந்து கிடச்சிருந்தது என்ன பண்ணியிருப்பீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சந்திக்கலாம் நாளை. இல்லை இன்னும் 2 நாள் கழிச்சு.